பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ். புரோக்கர் வேட்டை அண்டர் கவர் ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்துவிட்டு தாயகம் திரும்பி இருக்கும் தோழர் வாங்க. வணக்கம். இப்படி வேறையா? இந்த தோழருங்கிற வார்த்தையை இந்த பெலிக்ஸ் வந்து ரேப் பண்ணி சோழியை முடிச்சு விட்டான். இப்போ இவங்க ஒன்று பிடிச்சிருக்காங்க, சிஇஓ. ஆமாம், சிஇஓ கக்ஸ் போயிட்டார், சிஇஓ பல் விளக்கிட்டார். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச சிஇஓலாம் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் சிஇஓ மைய, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை மைய. நீ எல்லாம் இந்த விவரம்லாம் தெரிஞ்சுன்னு அந்த ஆளுக்குலாம் தமிழ் தெரியும். இதெல்லாம் நியூஸ்ல எங்கேயாவது பார்த்தான்னா நாளை பின்னே அந்த பேரை போட்டுக்க மாட்டான். சுந்தர் பிச்சைன்னு போட்டுக்கடா போதும், சிஇஓ வேண்டாம் அப்படின்றாங்க. அதுவும் எதுக்கு? கடைசிக்கு கெஞ்சி அதிமுகவிலிருந்து ஜெயக்குமாரையும் சின்னம்மாவையும், ரெபல் ஏடிஎம்கேல இருந்து சின்னம்மாவையும் அறிக்கை விட வச்சிருக்காங்க. சென்னையை சேர்ந்த யூடியூபர். ஆமா, அனுமார் நீ வேற எங்கேயுமே பார்த்ததில்ல, ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல தான் பார்த்தேன். அது சொல்லுதுங்க. சென்னையை சேர்ந்த சவுக்கு என்கிற யூடியூப் சேனலின் முதன்மை செயல் அதிகாரி சவுக்கு சங்கர் அவர்களை திமுக தலைமையிலான அரசு கைது செய்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதன் மூலம் இந்த விளம்பர அரசு பத்திரிகை சுதந்திரத்தை காலில் போட்டு மிதிச்சு விட்டது. டிஜிபி ராஜேந்திரன் சொல்லிதானே இந்த அறிக்கை விட்ட நீ அப்படின்னு கேட்டிருந்தேன் கமெண்ட்ல. அதை வந்து அறிக்கை விட வச்சிருக்காங்க. அந்த சிஇஓங்கிறதுல ஒரு அழுத்தம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இதுல என்ன கொடுமைனா, இந்த மேற்படி பிம்புக்கு புரோக்கருக்கு வந்து அறிக்கை வரக்கூடிய எல்லா தகுதியும் வந்து 2 பேருக்கு தான் உண்டு தமிழ்நாட்டில். ஒருத்தர் யாருன்னா கொலைகேஸில் ஜெயிலுக்கு போகிற எடப்பாடி, என்ன, இன்னொருத்தர் யாருன்னா கொள்ளையடிச்ச கேஸில் 4 வருஷம் ஆண்டு கழிச்சிட்டு வந்த சசிகலா. இவங்க 2 பேரும் தான் இந்த தகுதி இருக்குது. 2 பேருமே வந்து முதல்ல அவர் கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவன் அரஸ்ட்டுக்கு வந்து எடப்பாடி ஜகா வாங்கிட்டார். அது சம்பந்தமான விவரம் எனக்கு முழுசா தெரியல, பாதி தான் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு போய் மீதியை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். அடுத்து கள்ளக்குறிச்சியில் ஒரு நீர்மோர் பந்தல் திறக்கிற விளையாடு தவிர வச்சிருக்கேன், அதுக்கு வாங்க சொல்றேன். அவர் போயிட்டார். இனி கண்டிப்பா பேச மாட்டார், ஏன்னா கஞ்சா கேஸ் வேற மாட்டிருச்சா. ஏங்க இவங்க எல்லாத்த விட அந்த விவரங்க. அதனால வந்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் நான் பார்க்கத்தான் இருப்பேன். உண்மையில பெரிய ஆள்ற அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க ஊருக்குள்ள. அது மாதிரி அவரு டக்குன்னு அவரு கட் பண்ணிக்கிட்டாரு. வண்டி ஆக்சிடென்ட் எப்ப வெளியே எடுக்கணும்னு என்னடா பாம்பெலாம் வைக்கிறீங்கிற மாதிரி, என்னடா வண்டியில ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கும். அப்படியா, டிவியை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டு நேரடியாக போய் அந்த அம்மாலாம் பார்த்ததுனால அந்த ஒரு நன்றி உணர்ச்சிக்காக இந்த அம்மா வந்து அறிக்கையெல்லாம் விட்டு புரோக்கர் சவுக்குக்கு வேலை செஞ்சு சின்னம்மாவை ராஜமாதான்னு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்த காலத்துல சவுக்கு கூட சுத்திட்டு இருந்த அல்லக்கைகள் இன்றைக்கு வெளியே இருக்காங்க. அவங்களால சின்னம்மாவை அணுகி, இன்க்ளூடிங் அந்த ஐபிஎஸ் ஆபீசர் ரிட்டையர்டு, அவங்க எல்லாம் போய் நம்ம கிட்ட முன்ன ஒரு பையன் வாசல் நின்றுப்பான்ல, அந்த பையனை புடிச்சிட்டு போயிட்டாங்களா, நீங்க ஒரு குரல் கொடுங்க. என்ன கேஸ்? கஞ்சா கேஸ். ஓ நம்ம கேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து தீல் அங்க இருக்க எடுத்து குத்திக்க அப்படின்னா நம்ம விட்டுருச்சு. இதே வேலையை எடப்பாடிட்ட செய்வதற்கு இப்ப ஆள் இல்லை. தாசில்தார் வீட்டு நாய் செத்தா வருவாங்க, தாசில்தார் செத்தா வரமாட்டாங்கிற கதையா. இவனுடைய அல்லக்கையை பிடிச்சப்ப எடப்பாடிய ட்வீட் போட வச்சது யாரு? பிம்பு. ஆனா பிம்பு உள்ள போயிட்டா எடப்பாடிட்ட போய் அந்த புஷ்ஷ கொடுக்கணும்ல. எடப்பாடிக்கு என்ன இருந்தாலும் ஒரு அழுத்தி தானே அவருக்கும் புரியும். இப்ப அது சொல்லுவதற்கான ஆள் இல்லை. அவரும் வந்து ஒரு மையமா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல இவனுக்கு புனை எழுத முடியாது, இடையில குறுக்கு புந்து புல்லட் 50 கிலோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நாய் சவகாசம் சீலையை கிடைக்கும்ட்டு முடிவெடுத்துட்டாரு. வழக்கமா இவனுக்காக முட்டு கொடுக்க வர ஆட்கள் கூட பல பேர் வந்து எஸ்கேப். இல்லை இது கரெக்ட். ஆர்கேவே இப்ப யோசிச்சிங்கன்னா அந்த கஞ்சா கேஸும் வெளியே வந்ததுக்கு பிறகு தேவையில்லாம வாய் விட்டமோ. ஏங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க, இப்போ இங்கே வச்சிருக்க ரோலே வந்து ஃபாரினில் இம்போர்ட்டடு இங்கே விற்கக்கூடிய பர்மா பஜாரில் விற்கக்கூடிய அந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா வீடு போட்டு ரோல் பண்ணுறது. அங்கே பர்மா பஜார்லேயே போலீஸ் ரைடு போகும். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி விற்கிறாங்களா அப்படின்னு விற்கிறவங்க பிடிச்சி கேஸ் போட்டு தான் இருக்குது. இவங்க எங்கேயோ போய் அதை ரெகுலராக வாங்கிட்டு வந்துருக்காங்க. வாங்கிட்டு வந்து ஃபாரின் அந்த பேப்பரில் லோக்கல் தேனி ஐட்டத்தை தூவி விட்டு உருட்டிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக அந்த பிராண்டு முதற்கொண்டு பிடிச்சி இன்றைக்கி எஃப்ஐஆரில் எழுதி விட்டாங்க. 3 நாள் தொடர்ச்சியா பேசுற அளவுக்கு இவன் ஒன்னும் அப்படி ஒன்னும் பட் ஆனா வேற எந்த டாபிக் இல்லையே. அதனால எங்கடா எப்படிதான் வெளிப்படுத்துறது, எங்கடா போற குண்டா கொண்டான்னு இன்னைக்கும் உன்ன வச்சு. இதுல என்ன கொடுமைன்னா, இதுல வந்து நம்மளும் வந்து பொறுமையா பல்ல கடிச்சிட்டு தான் இருந்தோம். அரசியல் ரீதியா அவர்லாம் கருத்தெல்லாம் ஒதுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து அவன் வந்து கைது பண்ணியிருந்து அவன் வந்து அரசியல் கருத்துக்கு எதிராக இந்த மாதிரி நடந்திருக்கு. கடைசியில பார்த்தா கஞ்சா கேஸ், பொம்பளை போலீஸை வந்து உரண்டை இழுத்த கேஸு. இந்த கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கும் போதுதான் நக்கீரன் கோபாலுடைய பழைய இன்டர்வியூக்கள்லாம் வந்து உழுகுது.
நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ ஒரு ஆட்சின்னு இருந்துச்சுன்னா அவங்க எதிராக செயல்படுறவங்க எல்லாம் மீறி போகிறவங்களோ ஒரு கொட்டுறதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதுக்கு எதிர்கருத்துக்கள் வரதான் செய்யும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இவங்க இந்த பொங்குனப்போ இந்த புரோக்கரை எல்லாம் பத்திரிகை சுதந்திர வரையறைக்குள்ளே கொண்டு போகும்போது தான் நக்கீரன்கிற ஒரு பத்திரிகை சர்வபலம் கொண்ட மிருகத்தனமான ஜெயலலிதா ஆட்சியை நம்ம 91 வந்த காலத்திலிருந்து செத்து போகிற காலம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட பீரியடில் திமுகவை விட அதிக ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டது அதிமுக. அதுல எல்லாம் அந்த பத்திரிகை எப்படி சர்வை பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டுல புலனாய்வு பத்திரிகைகள்னு அந்த காலத்துல ஆரம்ப காலத்துல 1-2 தான் இருந்துச்சு. இப்ப தராசுன்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு. அந்த பத்திரிகை அதிமுக என்ன செஞ்சது, சோழியே முடிச்சு விட்டாங்க. ஆமா, ஒரு பத்திரிகையை வந்து உள்ள பூந்து அடிச்சு துவம்சம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையை நடக்க முடியாம வந்து தராசு சாம் சாதாரணமா ஆளு கிடையாது. நெடுஞ்செழியனுடைய தங்கச்சி பையன், உறவினர், நெருங்கிய உறவினர், தங்கச்சி பையன், அவருடைய தாய் மாமா நெடுஞ்செழியன். அவ்வளோ ஒரு அரசியல் செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர் அவர். அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு கட்சி நடத்தி தராசு மக்கள் மன்றம் 89 போட்டி போடுறாங்க, 91 போட்டி போடுறாங்க, அவங்க வந்து 90 பார்லிமெண்ட்ல போட்டி போடுறாங்க, தமிழ்நாடு முழுக்க வந்து கிளைகளை ஆரம்பிக்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இது வந்து அதிமுக கண்ணை உறுத்துது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுங்கும் போது இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இங்கே ஜொல்லியை முடிச்சிடலாம் சொல்லி இவங்களை அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் துப்பாக்கி லைசன்ஸ்லாம் வாங்கிக்கிறாரு. கையில் எந்நேரமும் கை துப்பாக்கி வச்சுக்கக்கூடிய அளவில் வந்து அவருக்கு வந்து மிரட்டல்கள், உயிராபத்துகள் இருந்தது. அப்படிலாம் அவர் வந்து இருந்தார். அதற்கு பிறகு தான் வந்து நக்கீரன் அதிலிருந்து தான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர் தானே. ஆமாம், அதில் அதனுடைய லே அவுட்டில் இருந்தவர் தானே. அவர் வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார். அந்த துணிச்சலை வந்து முதலீடாக வைத்து ஜெயலலிதாவை எதிர்க்கிறதுங்கிறத வந்து இன்னைக்கு நீங்க கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒன்று. கொலைக்கேஸு, ஆயுதம் வைத்திருந்தது ஆயுத கேஸு, பல்வேறு நிருபர்கள் சிறையிலேயே கழிக்கிறது, அப்ஸ்காண்டாகி வெளி மாநிலங்களில் வசிக்கிறது, ஓனரே இருக்க மாட்டார், அவரே ஜெயிலுக்குள்ள பாதி நாள் இருப்பார். இத்தனைக்கும் பிறகும் ஒரு இதழ் கூட மிஸ் ஆகாம வாரம் வாரம் வந்துகிட்டு இருக்கு. இவன்லாம் சொல்ற மாதிரியான புழுத்த கதைகள்லாம் எதுவும் கிடையாது. அதாவது நம்ம இன்னைக்கு நம்மளுடைய இந்த அரபு தேசத்திலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் இருக்குல்ல, குறிப்பாக என்ன பத்திரிகை அது, அல் ஜசீரா. குறிப்பாக அல் ஜசீராலாம் நம்ம பார்க்குறோம். அல் ஜசீரா வந்து அமெரிக்கா வந்து பத்திரிகையாளர்களே குறிவைத்து தாக்குதல் நடத்தியதெல்லாம் பார்த்தோம். அதை விட 10 மடங்கு, அதை விட 100 மடங்கு அரசினுடைய அந்த எதோசதிகாரத்தை சந்தித்த பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரன் தான். எல்லா வகையிலையும் ஒரு மாவட்ட செயலாளர் அதிமுகவுடைய மாவட்ட நிர்வாகிகள் வாசல்ல வந்து நின்று அடிடா உள்ள பூந்து மாமனார் தற்கொலை பண்ணிட்டாருங்க. மருமகனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு இப்போ வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, போலீஸ் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி அவர் கோபாலுடைய மாமனார் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்படி ஒரு கொடூரமான ஒரு ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. தங்களுடைய நிலையை மாற்றவே இல்லை, பயப்படவே இல்லை. இங்கேயும் ஒரு ஹிட்லர்னு அவங்க 91 ஜெயலலிதாவுடைய முதலாட்சி காலத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ, ஜெயலலிதாவுடைய மறைவு வரைக்கும் அவர்கள் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஊடகவியலாளராக இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. இங்கே நிலைப்பாட்டுகளை அவங்களுடைய பத்திரிகையினுடைய ஸ்டாண்டை அவங்க மாற்றிக்கவே இல்லை. எனக்கு என்னன்னா, ஜெயலலிதா அப்படி இருந்ததை பத்தி பிரச்சனை கிடையாது. ஜெயலலிதா அப்படியே இருந்தது தான் வேணும், இப்படிப்பட்ட பேய்த்தனமான ஜெயலலிதா தான் வேணும்னு மக்களில் ஒரு சாராரும் ஓட்டு போட்டு தான் திரும்ப திரும்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களில் 99% அந்த ஜெயலலிதாவைத்தான் விரும்பி அதை அயன் ஹேண்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி வெற்றி பெற வைத்தாங்க. இதெல்லாம் விட்டுருவோம். ஜெயலலிதா அதிரடி. இன்னைக்கு நான் வந்து ஃப்ரீ ஸ்பீச் அப்சல்யூட்டிஸ்ட். அட் எனி காஸ்ட் வந்து சுதந்திரமான பேச்சு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு தேவையே ஃப்ரீ ஸ்பீச் தான். துப்பாக்கி வைத்துக் கொள்ளும் உரிமை எனக்கு வேணும்னு, அது எல்லாத்த விட எனக்கு முக்கியம்னு அமெரிக்காவில் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, டம்பு கோட்டு போடுறவங்க எல்லாம். என்னோட சுதந்திரம் விடாது, எனி காஸ்ட்னு அதை அனுபவிச்சு தான் தீர்வேன். இது மாதிரி பேசக்கூடிய ஆட்கள்லாம் நக்கீரனுக்கு நடந்த அடக்குமுறைகளின் போதெல்லாம் ஏதாவது கருத்து விதித்திருப்பார்களா? அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு? இத்தனைக்கும் அவங்க ஒரு அஃபிஷியல் பத்திரிகைங்க. தமிழ்நாட்டில் பெருவாரியாக அதிகப்படியாக அந்த காலத்தில் விற்பனையான வார இதழ் அது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகும் கூட பன்வாரிலால் புரோஹித் வழக்கு போட்டு அவரை வந்து கைது பண்ணாங்க. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகும் கூட அவங்க மீதான அடக்குமுறை தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த இன்னைக்கு நியாயம் பேசக்கூடிய ஆட்கள் அத்தனை பேரும் என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த கட்சி, இந்த பத்திரிகை என்பது நக்கீரன் கோபால் என்பவர் திமுக சார்பு நிலை கொண்டவர். அவர் அதிமுகவை முழு மூச்சாக எதிர்ப்பதையே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அது காரணம் கிடையாது, அப்படி கிடையாது. அவர் திமுகவையும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அவருடைய பத்திரிகைகளில் திமுக விமர்சனங்கள் மிக அதிகமாக வந்துருந்துச்சு. அதெல்லாம் அதிமுகவை மிக அதிகமாக அவங்க ஏன் எதிர்க்க ஆரம்பித்தாங்கன்னா, அதிமுக மக்கள் விரோத நடவடிக்கைகள், அவங்களுடைய கொள்ளை, இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு 96 96 அதை வந்து அவங்க வந்து ஸ்டோரி பண்ணுறாங்க.
அவங்க பண்ணும் பொழுது அவர்களை இவர்கள் எதிரியாக பார்க்குறாங்க, ஆட்களை வைத்து அடிக்கிறாங்க, உள்ளே வந்து அடித்து அவங்க வேலை செய்கிற ஆளை கொலை செய்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. ஒரு பணியாளரை வந்து ஒரு கொலை செய்கிற அளவுக்கு அவங்க நிலைமை போகுது. இது எல்லாமே அவங்க பார்த்தனால இதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு எதுவா இருக்கும்? அதிமுக ஆட்சிக்கு மாற்றாக திமுக ஆட்சி வந்தாலும் இங்க தொழில் ஒன்று நடக்குங்கிறதெல்லாம் இல்லை, உயிரோடுவே வாழ முடியும், நிம்மதியாக சாலையில் நடமாட முடியுங்கிற நிலைமை அவங்களுக்கு வருது. ஆமாம், இதுதான் அவங்களுக்கு சரி. அப்படி அவங்க திமுக சார்பான பத்திரிகையாவே இருந்துட்டு போங்க, தனிப்பட்ட நபராக அவர் கலைஞர் பக்தராகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் இன்றைக்கு நடுநிலை நியாயம் பேசுவோர் ஜெயலலிதா இந்த ஆசாமியை கொல்லுவதற்கு, அதாவது விச ஊசி போட்டலாம் ஜெயிலில் வச்சு அப்படிங்கிற அளவுக்கு முயற்சி எடுத்த போதெல்லாம் அதை என்னவா பார்த்தாங்கன்னா, அதிமுகவை ஜெயலலிதாவை வருஷம் 365 நாளும் கரிச்சு கொட்டிட்டே இருந்தா அந்த அம்மா அப்படிதான் பண்ணும், அது நார்மல் தானே. அதாவது உள்ள வச்சு அடிக்கும். அந்த அடிக்கிறத வந்து கோபால் அலற சத்தத்தை ஆடியோவில் டேப் பண்ணிட்டு ரசிக்கும். கலைஞர் கைதின் போதே வந்து ஃபோனில் கேட்ட அம்மா தானே கலைஞரை வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் கத்த விட்டு அவரை வந்து அந்த சத்தத்தை அவங்க வந்து கேட்டு ரசித்தவங்க தான் அவங்க. அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் இன்டர்வியூ எடுக்கணும். கருத்து சுதந்திரம்னா ஒன்று சொல்றாங்க. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ஒரு பத்திரிகையாளர் சந்தித்த, தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்திய வரலாற்றிலேயே மிக அதிக வழக்குகள் வாங்கி அரசினுடைய எதிர்ப்புகளை, அரசினுடைய தொல்லைகளை, அரசு நிறுவனங்களுடைய தொல்லைகளை, இது இல்லாமல் வந்து ஒரு அமைப்பு, ஒரு கட்சியினுடைய தாக்குதல்களை எல்லாத்தையும் எதிர்கொண்ட ஒரே பத்திரிகையான நக்கீரன் இருந்த இந்திய அளவில். அவரை கூப்பிட்டு கேட்கணும், இந்த புரோக்கரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, இது வந்து இவன் சொன்னதெல்லாம் கருத்தான், இந்த கருத்து சுதந்திரம் அட் எனி காஸ்ட் பாதுகாக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் ஒரு டம்ளர்ல பிடிச்சி கொடுங்க, கோயம்புத்தூருக்கு கொடுத்துடுறோம், ஒரு பீடி கேட்டு உங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கானா, கேசரி என்ன கேசரி, பைனாப்பிள் கேசரி, அதோட சேர்த்து கொடுப்போம் விக்கிக்கும். அதான் ட்ரைப்ஸில் தொடர் மருதையனுடைய ஒரு நேர்காணல் ஒன்று பார்த்தேன். அவர் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். அதாவது ஒரு மெர்சனரி, அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல, பணம் கொடுத்தால் அந்த பணத்துக்காக மட்டும் வேலை செய்யக்கூடிய கூலிப்படை, அவர்களுக்குன்னு சித்தாந்த ரீதியான ஒன்று புரட்சிக்காக கொலை பண்ணுற அப்படிலாம் எதுவும் கிடையாது. பணம் கொடுத்தா யார் பணம் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போயிட்டு ஏவுன வேலையை செய்யக்கூடிய ஒரு மெர்சனரி. இந்த மெர்சனரியை நீங்கள் வந்து பத்திரிகையாளர்னோ நாடு நல்லா இருக்கணும்னு சில கருத்துக்களை எடுத்து சொல்கிற ஒரு அறிவுமுகமாகவோ நீங்கள் அடையாளப்படுத்துறதே சில்லறத்தனமாக இருக்குது அப்படிங்கிறார். அப்போது இவனுடைய கருத்து சுதந்திரத்துக்கு என்ன விலை? கருத்து சுதந்திரங்கிறது அப்போது பாஜக இப்போ மோடி சொல்லிகிட்டு இருக்காருல்ல, இன்றைக்கெல்லாம் ஆட் எடுக்கிறானுங்க. ஆந்திராவில் காங்கிரஸுக்கு எதிராக அவங்க ஆட் எப்படி எடுக்கிறாங்கன்னா, கப்பலில் கூப்பிட்டு போயிட்டு ஓபிசி பிசி எல்லாம் தள்ளி விட்டு அந்த இடத்துல முஸ்லீம்களை வச்சு காப்பாற்றுற மாதிரி காங்கிரஸ் ராகுல் காந்தி இமேஜ் வச்சு இது மாதிரி ரொம்ப 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 கொடூரமாக ட்ரோல் பேஜில் போடுற மாதிரியான ஐட்டங்களை அஃபீஷியலாகவே எடுத்து தேர்தல் விளம்பரங்களாக பயன்படுத்துகிறாங்க. அதோட இன்னும் மோசமான வெர்ஷனை தான் ரேலிகளில் பேசுகிறார், பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார், மோடி பேசுகிறார். இதுவும் கருத்து. இந்த கருத்தை நீங்க கருத்தால தான் எதிர்கொள்ளணும். அவர் போய் பேசுவாரு, போய் பேசுவது அவருடைய கருத்துரிமை, நீங்க உண்மை பேசுற கருத்துரிமை உங்களுக்கு இருக்கு, அந்த பொய்யை நீங்க வந்து உண்மையை போட்டு வென்றுக்குங்க. இல்லைங்க, நீங்க திமுகவை விமர்சனம் பண்ணி கொண்டிருந்த இந்த 2-3 ஆண்டு காலமாக அவர் திமுகவை தான் கடுமையாக விமர்சனம் பண்றாரு, பொய் சொல்றாரு, பொய்யாகவே சொல்றாரு. முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லைங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு மிக மிக வன்மையான பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. திமுக காரங்க சிக்கினா அவருக்கு வந்து ஒரு ஆபத்து நேர அளவுக்கான கொடூரமான பொய்களை பேசுனாங்க. ஆனாலும் ஒட்டுமொத்த கட்சியும் அவர் வந்து நடமாட விட்டு கண்ணியம் காத்து தான் இருந்தது. அரசு கையில் வைத்திருக்கக்கூடிய திமுகங்கிற அமைப்பும் கூட வந்து எந்த வழக்குகளும் ஒருத்தம் கூட அடிய போட்டது இல்லைங்க. அதை தான் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். இதுவே வந்து தீப்பொறி ஆரம்பத்தை வந்து ஜெயலலிதா வந்து நாக்க முட்டு விட்டுட்டு மீதி எல்லாம் வெட்டினாங்க, மதுரையில் வச்சு வெட்டினாங்க, தேங்காய் கடை மாதிரி இப்போ தான் வெட்டினது, ராஜன் செல்லப்பாக்காவுக்கு தான் எம்பி பதவி கொடுக்கப்பட்டதெல்லாம் சொல்லி பின்னாடி பேசினாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பேச்சாளர், சாதாரண ஒரு பேச்சாளர், 250 ரூபா வாங்கிட்டு பேசக்கூடிய பேச்சாளராக தன்னுடைய வாழ்க்கையில் நடத்த ஆரம்பித்த தீப்பொறி ஆரம்பத்தையே தேடி தேடி வெட்டினாங்க இவங்க. ஆனால் இந்த ஆள் வந்து ஒரு இணையதளத்தில் ஒரு முதலமைச்சரை லட்சக்கணக்கான பேர்கள் பார்க்கக்கூடிய சூழலில் வந்து அவ்வளோ மோசமாக பேசிய போதும் கூட இந்த அரசு ஒரு தனித்தனத்தோடு தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு திமுக ஆதரவாளராக நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதுலாம் இப்படிலாம் பேச விடக்கூடாது, குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பையாவது காட்டணும். ஒரு எதுவாக இருந்தாலும் இல்லை, நம்மளுடைய தரப்பே என்னன்னா
இப்படி ஒருத்தன் பேசுவதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா அவன் பேசுவதில் உண்மை இருக்கிறனால தான் நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு ஒரு லாஜிக்கை தூக்கி கேவலமா வைப்பானுங்களே. இதை அடக்குவதற்காகவாவது அவனை அடக்கி வைங்கிறதா நம்மளுடைய பாயிண்ட். ஆனா அது கூட செய்யாம அரசு இருந்தது. இப்ப வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டுல கூட போலீஸ் கிடையாது, கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. இந்த சூழல்ல நீ என்ன பேசுன? பெண் போலீஸை பேசுன, பெண் போலீஸை மட்டுமா பேசுன, திருநங்கைகளை பேசுன, பப்ளிக் கன்வின்சிங் ஆகிற அளவுக்கான ஒரு குற்றத்தை செஞ்சுட்டான். இப்போ இவன் பேசுனது எங்கே போட்டு காமிச்சாலும் இவனை ஏன் வெளியில் விட்டு வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. அப்படி ஒரு பேச்சை வந்து பேசி விட்டான், மாட்டிக்கிட்டான். இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இப்படியான ஆட்களை ஒரு அரசாங்கம் சகிச்சுக்கும்? அந்த அரசாங்கத்துடைய பேர் சொல்லுங்க. இந்த ஆட்சியில் இப்படிலாம் பேசினா விட்டுருக்காங்க, இப்படி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், அவன்லாம் நான் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு உதாரணம் வேணும். அப்படியெல்லாம் எந்த உதாரணமுமே இங்கே கிடையாது. தமிழ்நாட்டில் கஞ்சா வைக்கிறேன், கஞ்சா வைக்கிறேன், கஞ்சா வைக்கிறேன். நீயே அரை கிலோ வச்சிருந்திருக்க. அதான் இவன் அரை கிலோ, இவன் கூட வண்டி ஓட்டினவன், கூட போனவன், ரோல் போட்டு கொடுத்து பூரா கஞ்சாவோட தான் மாட்டியிருக்காங்க. ரெண்டாவது, ஸ்டெர்லைட் படுகொலைகளை நியாயப்படுத்துறது. அதாவது அவர் உதாரணத்துக்கு சொல்றாரு அவர் மருதையன், ஸ்டெர்லைட் படுகொலைகளை இப்படி நியாயப்படுத்தக்கூடிய ஒரு தரப்புக்கு இருப்பது கருத்துரிமை என்றால், இந்த கருத்துரிமைக்கு நீங்கள் எப்படி உண்மையை பேசி வெல்ல முடியும்? பொய்யை உண்மை வெல்றதோட ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பொய் தீ மாதிரி, காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கும். உண்மையில வந்து பக்கெட்ல எடுத்து தண்ணி ஊத்துற மாதிரி தான். அதனால அந்த பொய்யை உண்மையால வெல்லலாம், விதியை மதியால, இதெல்லாம் வந்து லாஜிக் கிடையாது. அப்போ ஒரு யோக்கியமா சண்டை போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அயோக்கியனை நீங்க யோக்கியமா தான் சண்டை போடணும்னு ஒருத்தவனுக்கு விதி நிர்ணயிக்கிறான்னா நீ தோத்து போகணும்னு அவன் விரும்புறான் இல்லையா? எரும மாடு மாதிரி ஒருத்தர் இருக்கிறவன்னா ஒரு சின்ன பையன் கூட சண்டை கூட்டா நீங்க 2 பேரும் வெறுங்கையில தான் அடிச்சுக்கணும், அதுதான் நியாயம் அப்படின்னு ஒருத்தன் வந்து பஞ்சாயத்து பேசுறான்னா இந்த சின்ன பையன் அடி வாங்கி சாவுட்டுன்னு நினைக்கிறாங்கிறது தான் அதனுடைய உட்பொருள். ஆமா. ரெண்டாவது, திமுக ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் பார்ட்டி. அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வேறுபாடு என்னன்னா, அதிமுக என்கிற கட்சி பப்ளிக் சென்டிமெண்ட்டை எந்த விதத்திலையுமே டச் பண்ணவே பண்ணாது. திமுக என்கிற கட்சி சாதியை ஒழிக்க வேண்டும்னு பேசும். சாதி ஒழிப்புக்கு அரசதிகாரத்தால் என்னென்னலாம் உதவி செய்ய முடியும்னு பார்க்கும். ஒரு சாதி ரீதியான படுகொலை நடக்குது, ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கு, சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நின்று அந்த கோயிலை இல்லாட்டினா இழுத்து பூட்டி. இன்னைக்கு கூட தீவெட்டிப்பட்டியில அரசு வந்து பட்டியலின மக்களுக்கு ஆதரவு தான் நின்றுட்டு இருக்கு. இதனால அதாவது ஓட்டரசியலில் இதனால பெரிய பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சா கூட திமுக வந்து பாத்தீங்கன்னா யார் பக்கத்துல போய் நிக்குது? இதுதான் வந்து மெஜாரிட்டிக்கு ஆன்டி சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய பணி. அதிமுக இத்தனை வருட காலம் ஆண்டிருக்குல்ல, ஆன்டி சென்டிமெண்ட்டா பப்ளிக் சென்டிமெண்ட்டுக்கு மாறாக அது செஞ்சதுன்னு எனக்கு திரும்பி பார்த்தா நினைவுக்கு வரக்கூடிய ஒன்னே ஒன்று, ஆடு கோழியை பலியிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டது. அதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அது ஒரு முட்டாள்தனமான பார்ப்பனத்தனமான ஒரு வேலைத்தனம். அதை முடிச்சுட்டு எலெக்ஷன்ல செருப்படி வாங்கணும்னா அதை மாத்திருச்சு, அதை விட்டுரும். இதை தவிர ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் வேலைகளை அந்த கட்சி எப்பவுமே பண்ணாரு. இந்தியாவில் பிசிஎலுக்கு தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ திமுக ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் பார்ட்டி. இந்த ஆன்டி சென்டிமெண்ட் பார்ட்டி ஆட்சிக்கு வருவது, அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிறதெல்லாம் வந்து அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு. 1967 தமிழ்நாட்டில் இந்த தரப்பு திமுக என்கிற முற்போக்கு தரப்பு ஆட்சியில் இருப்பதோ அல்லது எதிர்க்கட்சியாக இருப்பதோ ஏதோ ஒரு விதத்தில் பிரதான அரசியல் முகமாக தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்குதுன்னா அதை காப்பாற்றிக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியம். அந்த இடத்தை பறிகொடுத்து விடாமல் தமிழ்நாட்டில் இவ்வளவு முற்போக்கு தரப்பு ஆட்சியை பிடிக்க சாத்தியம் அளவுக்கு பலமா இருக்கிறது தக்க வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம். தக்க வச்சு என்ன பண்ணுது? நல்லதுதான் பண்ணுது. இப்ப நீங்க மக்கள் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களா இருக்கட்டும், பல்வேறு சட்ட மாற்றங்களாகட்டும், எல்லாமே பண்ணது யாருன்னா திமுக தான். ஆனாலும் கூட வந்து அந்த அரசுக்கு எதிரான நிலைப்பாடு தான் வந்து இருக்கும். அதை வந்து எப்படா கவிழ்க்கலாம், எப்படா வீழ்த்தலாம், பல முறை கவிழ்க்கப்பட்ட அரசாக திமுக அரசு இருக்கிறதுக்கான காரணமும் அதான். இத்தனைக்கும் பிறகு இதையெல்லாம் பாதுகாக்க ஒரு கட்சி யோசிக்க வேண்டுமா, அல்லது ஒரு முழு பொய்யன் காசுக்கு கூவக்கூடிய, என்ன வேணாலும் செய்யக்கூடிய, எந்த எத்திக்ஸும் இல்லாத ஒரு மெர்சனரியுடைய பொய்களுக்கு காயம்பட்டு அது தன்னுடைய காயத்தை ஆத்திக்கிறதுக்காக வீழ்ந்து உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டுமா? இதுக்கான பதில் வேணும்ல. இவனுங்க கிட்ட தோக்கிறதுக்கா இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு கட்சி இயங்கிட்டு இருக்க முடியும்? இப்ப என்ன இப்பவும் கட்சி எதுவுமே செய்யல. அதாவது கிரைம் செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இது பத்தி பல பேர் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நான் ஒவ்வொன்றையும் பாக்குறேன். இவர்களில் பல பேர் கடந்த முறை சதுக்கு கைதான போதெல்லாம் வந்து ஐயோன்னு கதறினாங்க. இப்ப அப்படியே வந்து வட்ட செயலாளர் வண்டு முருகன்கிற மாதிரி வேற ஒரு உருட்டுகிறார். இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்குதுங்கிறத பின்னாடி வரும். நான் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சவுக்கு இன்னைக்கு கைதா இருப்பதுக்கு காரணம் சவுக்கு வெர்சஸ் டிஎன் போலீஸ்.
இதுக்கு கட்சி அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைங்க. தமிழ்நாடு போலீஸை அவர் வந்து எக்கு தப்பாக பகைத்து கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் சவுக்கு சங்கருடைய வாய் தான். அவர் இவ்வளவுலாம் பேசியிருக்க கூடாது. ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குதுன்னா அந்த தகவல் என்னால் உறுதிப்படுத்தப்படாத தகவல்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் அவரு பேசுறதுல விஷயம் கிடையாது. அவர் சொல்றது அதுதான் கிரைம் செல்வராஜ் சொல்றது. நான் இப்படிதான் அதை பாக்குறேன். போலீஸோடு அவர் பயங்கரமா எக்குத்தப்பா மோதிக்கிட்டார். ஒரு தகவல் கிடைக்குதுன்னா அவர் சொல்றது ஏடிஜிபி அருணோடு அவர் அருணை பற்றி சொல்லக்கூடிய அந்த அவதூறான கருத்துக்களை முன் வச்சு அவர் சொல்றார். இப்படி எல்லாம் தகவல் கிடைக்குதுன்னா என்னால் உறுதிப்படுத்தப்படாத தகவல்னு சொல்லிட்டு தான் நீங்க சொல்லணும். ஆனா நேர்ல இருந்து பார்த்த மாதிரி பல்வேறு பெண் போலீஸ் அதிகாரிகளை வாழ்க்கையவே அசிங்கப்படுத்தும் விதமா பல தகவல்களை இந்த மாதிரி கிசுகிசு பாணியில சொல்றதுங்கிறது ரொம்ப தப்பு. இதையெல்லாம் எந்த போலீஸுமே திமுக அதிமுகன்னு இல்ல, இந்தியாவில் எந்த போலீஸுமே சகிச்சுக்காது. இதனாலதான் உள்ள போயிட்டாங்க. அப்ப இதுக்கு பின்னணியில ஒண்ணு இருக்கு அப்படின்னு என்னன்னா, இந்த சவுக்கு மீடியான்னு ஒரு சேனலை ஆரம்பித்த நாள்ல இவர் வந்து கிரைம் செல்வராஜ் அங்க போயிருக்கார். போனவர் அவர்கிட்ட சவுக்கு கிட்ட சொல்லியிருக்கார் என்னன்னா, இதெல்லாம் இவருடைய பேட்டியில இருந்து நம்ம அறிய கிடைக்காது. அவர் வந்து சாதாரணமா சொல்லும் போது ஃப்ளோல சில உண்மையான மேட்டர்லாம் வந்து விழுகும்ல, அப்படி வந்து விழுகுது. சவுக்கு கிட்ட நான் சொன்னேன், முத்தலிப்பையோட பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியுமா, எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிறீங்க, இதுமேல் தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது ஒரு வருடத்துக்கு முன்பு வரைக்கும் சவுக்கு சங்கருடைய வெல்விஷர் இவர். பல வருடங்களாக புரோக்கர் தொழிலையே செய்து கொண்டிருக்கக்கூடிய சவுக்கை போன வருடம் வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு யோசிச்சு அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்காரு. முத்தலிப்பு ஒரு டபுள் ஏஜென்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். முத்தலிப்புங்கிற ஆசாமி மண்ட சைஸ பார்த்தா அப்படி தெரியுது. பேரே வந்து மொட்டப்பிட்டிசன் முத்தலிப்பு. சேப்பாக்கத்துல இது இருக்கு இல்லையா, பிரஸ் கிளப்பை இதாக எலெக்ஷன் நடத்தாம கைப்பற்றி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான மிரட்டல் வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆசாமிக்கு சவுக்குக்கும் பல வருட நட்பு. 2006 to 2011 ஆட்சி காலத்தில் சவுக்கு அரெஸ்ட் ஆகும் போது அப்போது கூட நின்ன ஆள் வந்து பாரதிய தமிழன். அந்த நட்புக்காக இன்னைக்கு வரைக்கும் தொடருது. பாரதிய தமிழன் சொல்லிதான் முத்தலிப்ப சவுக்கு மீடியால சேர்த்திருக்கான். அப்பவே சொன்னேன் இவனை கிட்ட சேர்க்காத சீலை கிழிச்சிரும் அப்படின்னு எச்சரிச்சுட்டு வந்தேன்னு இவரு சொல்றார். அப்போ இவங்க எல்லாம் வெல்விஷர்ஸ் சவுக்குக்கு போன வருஷம் வரைக்கும். இன்னும் சொன்னோம்னா இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ற ஐடியா நீ கேட்கணும். போன வருஷமே நான் உங்ககிட்ட நான் அன்றே சொன்னேன், நீ கேட்டிருந்தால் இன்றைக்கு இது இந்த உனக்கு ஏற்பட்டிருக்கான்னு தான் சொல்ல வராங்க. இந்த வெல்விஷர்கள் அத்தனை பேரும் நான் பாதுகாக்க விரும்புறாங்க. எல்லாம் மீறி போய் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேடா, அடே நிக்ஸா உன்னை வைத்து பல காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குங்கிற மாதிரி அதுதான் உங்களுடைய உள்ள கிடக்கை. இவங்க பேச முடியாத விஷயம், இவங்க பத்திரிகையில வேலை பாக்குறாங்க, சொல்ல முடியாத விஷயத்தை பூரா லீக் பண்ணி சொன்னா இவன் வந்து முரட்டு முட்டாள்தனத்தோட அதை போட்டுருவான். அப்ப அவங்களோட இயங்குமுறையும் அவர் தெளிவா சொல்றார். அதாவது சில பல வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இந்த லிஸ்ட் வருது, ப்ரமோஷன் லிஸ்ட் வருது, அல்லது முக்கியமான பணம் விளையாடக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல அந்த போஸ்டிங்குக்கு நாம போகணும்னா அதுக்கு யாரெல்லாம் போட்டி போடுவாங்க, அதற்கு போட்டியா வர்றவங்களை எப்படி காலி பண்றது. ஒரு அரசாங்கம் கெட்ட பேர் இல்லாத அதிகாரியை லா அண்ட் ஆர்டர்ல போடணும் அப்படின்னு நினைச்சதுன்னா அந்த செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கிற அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான புலனாய்வு பத்திரிகையில தனக்கு போட்டியா இருக்கக்கூடிய அந்த அதிகாரியை பத்தி அவன் பொம்பளை சோக்காளின்னு ஒரு நியூஸை போட்டு விட்டோம்னா அது எப்படியும் அதிகாரத்துல படிப்பாங்க. இப்படி ஒண்ணு வந்திருக்கு, எதுக்கு வம்பு, நம்ம அவனை போட்டுருவோம். இதுக்காக ஐபிஎஸ் அதிகாரிகள் இது மாதிரியான மஞ்சள் பத்திரிகைகளை பயன்படுத்தி வந்தார்கள். தமிழ்நாட்டில் அதுக்குன்னே பல புலனாய்வு பத்திரிகைகள்லாம் இருக்கு. எல்லா பத்திரிகையும் ஒவ்வொரு அதிகாரிகள் கைக்குள்ள வச்சிருப்பாங்க அப்படிங்கறத நாம சொல்ல, கிரைம் செல்வராஜே சொல்றார். ஃப்ளோல எல்லாத்தையும் வெளியே விடுறார், தொழில் ரகசியங்களை எல்லாம் விடுறார். இப்படி பயன்படுத்திட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பத்திரிகைகளுடைய சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப குறைந்து அதை விட 10 மடங்கு வந்து ஐபிஎஸ் லெவல்ல இருந்து தாசில்தார் லெவலுக்கு போயிட்டானுங்க. நீ மண்ணு அல்றது ஊரக வளர்ச்சி பார்வை தாசில்தார் நியூஸ் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டானுங்க. அதனால இந்த இடம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா இது மாதிரியான யூடியூபர்களுக்கு கிடைக்குது. யூடியூபர்கள் ஒரு புரளியை கிளப்பி விட்டா அது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களால பார்க்கப்படுது அப்படின்னு ஒண்ணு. இதே அதிகாரிகள் தனக்கு ஆகாத அதிகாரிகளை பத்தி புரளி கிளப்புறதுக்கு பண்றதுக்கு இவர்களை ரீச் பண்றாங்க. இவர்களுக்கு அவர்களை பத்தின சில தகவல்களை கொடுக்குறாங்க. உள்ளூர் சொந்த விஷயம், காதல் விஷயம், கள்ளக்காதல் விஷயம், அங்க போனது வந்தது எல்லா தகவல்களையும் இவங்க கிட்ட கொடுத்தா இவன் வந்து தானே போய் கண்டுபிடிச்ச மாதிரி எதிரில் 2 அல்லக்கையை உட்கார வச்சு பேசிடுறான். இது இவங்களுக்கு ரொம்ப குஜாலா இருக்கு. இது எல்லாம் மீறி போய் எந்த அளவுக்கு சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறத தாண்டி எல்லை மீறி போனதால தான் இன்னைக்கு இதெல்லாம் இவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு கிரைம் செல்வராஜ் சொல்லுகிறார். இதையெல்லாம் விட்டுட்டு பார்த்தா வெல்விஷரான கிரைம் செல்வராஜ் சொல்லுகிறார். இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த பேட்டர்ன் இவங்க இயங்குற முறை இருக்குல்ல, இது வெளியே தெரியாம இருக்கு.
அதாவது திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு இதுல தானே அதிமுக காரன், பாஜக காரன், நாம் தமிழர்காரன்லாம் இந்த புரோக்கரை ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஒரு அதிகாரியை எதிர்க்கணும்னா இந்த அதிகாரியை எதிர்ப்பதற்கு திமுக, அதிமுக இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஒரு மஞ்சள் பத்திரிகை என்ன வேலை செய்வோம் அந்த வேலை இன்னைக்கு எடுத்துட்டு இவனுங்க பண்ணிட்டு பண்றாங்க. இதுக்குன்னு சில ரிஸ்க் இருக்கு. அதான் இந்த ரிஸ்கை அனுபவித்து தான் தீர வேண்டும். இத காரணமா தான் இது தெரிஞ்ச ஆட்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு கைகளை விட்டு இப்படிலாம் பேசினா என்ன பண்ணுவாங்க. சீமான் அறிக்கை விட்டுருக்காப்லே, என்ன இருந்தாலும் அவ்வளவு பேசியிருக்க கூடாது, பாம்புறம்போக்கான எனக்கே காதுல கேட்க முடியாத மாதிரி இருக்குன்னு சீமான் சொல்றான்னா நமக்கு ஏன் இந்த இழிநிலை? கரடியே காரி துப்பியதுங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், நாளையிலிருந்து இவனுக்கு நியூஸ் மறுபடியும் போடும்போது சிஇஓன்னு போடுறதா இருப்பாங்க. இதுக்கே தனியா 2 செருப்படி விழுவும். செக்ஷன் போடணுங்கிறேன் நான். இனிமேல் செய்வியா அப்படின்னு சொல்லி இதுக்கு 2 செக்ஷன் போட்டு விடணும். நீங்க இப்படியே எழுதிக்கிட்டு இதுல இன்னொரு விஷயம் நம்ம மறக்காம பேச வேண்டிய விஷயம் இருக்குது. குறிப்பாக வந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் அல்லது அந்த அமைப்புகளுக்கு ஆதரவாக வந்து சூரட்டிகள் அடிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த அச்சகத்தவனுடைய பேர் இருக்கணும். அப்படி அது அச்சகத்தினுடைய பேரோடு இருந்துச்சுன்னா அங்கே வழக்கு வந்து அச்சகத்துக்கு மேலே போட்டுருவாங்க. அதனால் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு அச்சகத்தில் வந்து அந்த சம்மந்தமாக தமிழீழம் விஷயங்கள் பற்றிலாம் முன்னாடிலாம் வந்து போஸ்ட் அடிக்க போனோம்னா சூரட்டி அடிக்க மாட்டாங்க. மதுரையில் போய் இந்த மாதிரி அதுக்குன்னு சில ப்ரெஸ்ஸுகள் இருக்கும், அங்கெல்லாம் போய் அடிச்சு தான் வந்து ஒட்டுவோம். இதெல்லாம் எதுக்காகனா ஒரு தவறான செய்தியை ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் ஒட்டுறீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கான ஒரு உதவி செய்யக்கூடிய வழியாக யார் இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடணும். அப்படி வந்து ஃபெலிக்ஸ் மேலே கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வழக்கு போடணும். ஏன்னா அவர் சொல்லும் பொழுதே அதை ஆமோதிக்கிறார். தெரிந்த மாதிரி அந்த செய்தி, இவர் சொல்லக்கூடிய செய்தியை, பெண் காவலர்களை பற்றி பேசக்கூடிய செய்தியை வந்து அவர் வெட்டி போட்டிருக்கலாம். அன்றைக்கே சொன்னேன் நான். அதையும் அவர் வந்து ஒளிபரப்பியிருக்காரு. இதற்கெல்லாம் அவர் மீது கண்டிப்பாக வழக்கு போடணும். ஏன்னா அவரு யூடியூபர் தான். இல்லை இதில் ஒன்று முக்கியமான விஷயம் இருக்குது. இவன் எத்தனையோ இடங்களில் போய் வாய் வச்சு நியாயம் பேசினாலும் ஸ்ரீமதி விவகாரம், ஸ்டெர்லைட் விவகாரம், கோர்ட்டு பணியாளர்கள் விவகாரம், போலீஸில் இருக்கக்கூடிய பெண்கள் விவகாரம், இது அத்தனையும் பேசப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ். அப்போ ரெட்பிக்ஸ் என்பது இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு மேடை போட்டு தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இயங்குது. அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு பங்கு பிடிச்சிட்டு பேசுகிற இடம். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. இதை வேறு சிறுவசன் அல்லக்கை கிட்ட கூட இதை உட்காந்து பேசுகிறான். ஆனால் இவன் மூத்த பேசலாம். ஆனால் ஒரு மூத்த பத்திரிகையாளருங்கிற அடைமொழியோடு உட்காந்துருக்க போலீஸோட உட்காந்து பேசி அதனுடைய கிரெடிபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்றான். எல்லாத்தையும் தாண்டி இவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தேவையா? பேசுறீங்க நிறைய பேர் கேட்கறாங்க. இன்னொன்னு இருக்கு, அதாவது இந்த அம்பலப்படுத்துவதோடைய அவசியம்னு ஒன்று இருக்குல்ல. இவனையெல்லாம் இந்த மொழியில பேசக்கூடாதுரா, இவன் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எத்தனைக்கு தான் விளக்கம் சொல்லிட்டே இருப்பீங்க, அரசாங்கம் உங்க கையில தானே இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணி நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கறாங்க. விஷயம் அது கிடையாது. அம்பலப்படுத்துவதோடைய அவசியம்னு ஒன்று இருக்கு. அதாவது இவர்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப இவன் பண்ற திருட்டுத்தனத்தை எல்லாம் சொல்லிட்டே இருந்தா இது மாதிரியான பிராடுகளும் புரோக்கர்களும் திரும்பி நாளையிலிருந்து யோக்கியனா மாறிடுவாங்கிறது அதனுடைய பொருள் அல்ல. போயிட்டு வந்து பேசத்தான் போறான், அது வேற விஷயம். ஆனால் இந்த திருட்டு பயலை ரொம்ப யோக்கிய முகமூடியோடு தமிழ்நாட்டில் உழவிக்கொண்டே ஆதரிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா திருந்துவாங்க. அவங்க தயங்குவாங்க. நாளைக்கு இன்னைக்கு போன முறை புரோக்கர் அரெஸ்ட் ஆன போது கதறிய வாய்கள் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு சின்னம்மா தான் அது பைத்தியங்கிறனால கதறுது. ஆமா இல்லையா? அதுக்கும் கூறு இருந்துச்சுன்னா அதுவும் விவரமா ஓடி போயிருக்கும். அரசியலுக்கு அந்த மாதிரி எதிர்காலமே இல்லைங்கிறனால எதையாவது நம்ம விட்டு நம்ம ஒரு பேசு பொருளை மாறுவோங்கிறதுக்காக பண்றாங்க. இதுதான் இப்ப நடந்தது. அதுல அவன் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. குறிப்பாக வந்து முதலமைச்சரை போய் நம்ம பார்த்தேங்கிற விஷயம்லாம் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப மோசமான விஷயம். அது இதுல ஒருத்தனுக்கு கேக்குறானுங்க, முதலமைச்சரை பார்த்தேன்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கான், இன்னும் திமுக மறுக்கவே இல்லை அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், சொன்னவனுடைய அவ்வளவு கூட வேணாம், எங்க கட்சிக்கே போவோம், மூப்பனார் விட்டு பொடக்காலியில டான்ஸ் ஆடுச்சு அப்படின்னு பேசுறாங்க வெளியே. இது வரைக்கும் அதிமுக இருந்து மறுபறிக்கை வந்திருக்கு. இப்படித்தானே கேட்கணும். சோபன் பாபுக்கு சரி விடுங்க, மறுபடியும் இதே கேள்வியை கேட்டானுங்கன்னா இவன் ஒரு இவனுக்கு மறுபறிக்கை விடணும்னு கேட்கறாங்கன்னா இவனுக்கு எவ்வளவு ஏத்தனா இருக்கணும். இல்லை இப்போ மேப்படியாலே வந்து இப்போ இந்த இதே பிம்பே வந்து சோபன் பாபு மேலே வந்து கோயிங்கில் இருந்துச்சு, கோயிங் ஸ்டடியில் இருந்துச்சு, லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரை வெறுப்பேற்றணுன்னே சோறு போடுற மாதிரி ஃபோட்டோ போட்டாங்க. அடுத்த வாரம் வேற ஒன்று பண்ணுற மாதிரி ஃபோட்டோ போட போகிறாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து பதறி ஆள் அனுப்பி நிப்பாட்டினாரு அப்படின்லாம் சொல்லி அவனே பேசியிருக்கான். அதிமுக எடப்பாடி வாயில் நிப்பில் வைத்து கொண்டிருந்தாரா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அவனே கேட்டுக்கணுமா இல்லையா? நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்